கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எனக்கு தேவையான ஐஸ்வர்யம், கனம், மகிமை, மரியாதை எல்லாவற்றையும் ஒரு கரம் எனக்கு கொடுத்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் என்று சிந்திக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம் கரத்தினாலே ஆகும். வாழ்க்கையில நமக்கு எது இருக்குதோ இல்லையோ, தேவ கரம் நம்மோடு இருந்தா எல்லாவற்றையும் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். அதற்கு நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் போதே தேவ கரம் நம்மோடு கூட இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில தேவ கரம் இருந்து என்னென்ன செய்ததுன்னு பார்க்கலாம். முதல்ல மொர்தெக்காயோடு தேவனுடைய கரம் நீதி செய்யும் கரமாய் இருந்தது. ஆமான் மொர்தெக்காயை கொல்ல வேண்டும் என்று சகலவற்றையும் ஆயத்தப்படுத்தி ராஜாவிடம் பெர்மிஷன் கேட்க வந்தார். அந்த நேரத்துல ராஜாவுக்கு தேவன் ரொம்ப பெரிய விஷயம்லாம் செய்யல, நித்திரையை மட்டும் கலைத்து விட்டார். அந்த நேரத்தில் தானே மொர்தெக்காய் தனக்கு செய்த நன்மைக்கு நீதி செய்யப்படவில்லை என்று ராஜா அறிந்து அதற்கு ஆலோசனை கேட்க காத்திருந்த போது ஆமான் வந்தபோது ஆமான் கைகளினாலேயே மொர்தெக்காய்க்கு நீதி செய்தார். அதிலிருந்து மொர்தெக்காயின் எண்ணமெல்லாம் சித்தித்தது. எஸ்தர் மூலமாக கொடுத்த ஆலோசனையும் விளங்கியது. முடிவிலே அந்த நாட்டின் உயர் பதவியிலே உட்கார்ந்தார். இதற்கு காரணம் தேவனுடைய கரம் அவரோடு இருந்தபடியினாலும் இவர் தேவனுக்காக தீர்மானம் பண்ணி சத்ருவ காக்கா பிடிச்சு ஊழ கும்பிடு போடாம தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் இருந்தபடியினாலேயே மட்டுமே தேவக்கரம் அவரோடு இருந்தது. இரண்டாவதாக யோசேப்புக்கு துணை நின்ற கரமாய் தேவக்கரம் இருந்தது. அப்பா அம்மா எல்லாரோடும் மிகவும் சந்தோஷமா செல்ல பிள்ளையாய் வலம் வந்த பிள்ளை வெறும் பொறாமை நிமித்தமாக தன்னந்தனியே விடப்பட்டார். அத்தனை தனிமையிலும் அவரோடு தேவன் இருந்தார். குழியில் இறங்கிய போது பிள்ளை எவ்வளவு திணறி இருக்கும், இதுவரை கூட சாப்பிட்ட அண்ணன்களே என்னை இறக்கிட்டாங்களே. தேவ கரம் ரூபனோடு இருந்தபடியினால் அவர் தப்புவிக்கப்பட்டார். போத்திபாவின் மனைவியினிடத்திலிருந்தும் தேவ கரம் இருந்தபடியினால் தப்புவிக்கப்பட்டார். சிறையிலும் தேவக்கரம் அவரோடு இருந்தபடியினால் விசாரிப்புக்காரனாகவும் தேவக்கரம் அவரோடு இருந்தபடியினால் சொப்பனங்களுக்கு வெளிப்பாடு சொல்லும் மனிதனாகவும் மாறி அவரை சிம்மாசனத்திற்கு அடுத்த ஸ்தானத்தில் நிறுத்தி உலகத்திற்கே படியளக்கும் அளவுக்கு தேவன் அவரை உயர்த்தினார். அதற்கு காரணம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வதில்லை என்று சொல்லி அவர் எடுத்த தீர்மானம் தேவனுடைய கரம் அவரோடு கூட இருந்து எல்லாவற்றையும் சாதித்து உயர்ந்த இடத்திலே வைத்தது. தாவீதோடு 1 சாமுவேல் 17 வெற்றி தந்த கரமாக அது இருந்தது. ஆட்டிடையனாய் இருந்தார். தகப்பனால் தாயால் உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டார். மாமனாரால் புறக்கணிக்கப்பட்டார். தான் நேசித்த அத்தனை பேராலும் புறக்கணிக்கப்பட்டார். ஆனாலும் அவர் தேவனுக்காக தீர்மானம் எடுத்து எல்லா பிரச்சனைகளிலும் தேவனை துதித்துக் கொண்டே இருந்ததினால் ஆட்டிடையனானவர் அரசனாய் மாறிப்போனார். நான்காவதாக யோசுவா 3:7-11 வரை, இன்று எல்லார் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமாங்க, சூரியனை நில்லு நான் நின்னுச்சு. இந்த கரம் சொன்னதை செய்து காட்டும் கிருபை செய்யும் கரமாய் இருந்தது. அவருக்கு தேவன் சொன்ன எல்லாவற்றையும் செய்தபடினால் எல்லார் கண்களுக்கு முன்பாக அவர் மேன்மைப்பட்டார். ஐந்தாவதாக நெகேமியா ஒவ்வொரு முறை முன்னேறும் போதும் ஒவ்வொரு முறை அவருடைய காரியங்கள் சக்சஸ் ஆகும் போதும் தேவனுடைய கரம் என்னோடு இருந்தபடியினால் அப்படின்னு சொல்றாரு. வெறும் பானபாத்திரக்காரன் தான் தேவனுடைய காரியங்கள்ல பாரம் கொண்டு அழுது ஜெபித்து உபவாசித்த போது அவருக்கு தேவையான பெர்மிஷன் அவருக்கு கிடைச்சிச்சு, பாதுகாப்பு கிடைச்சிச்சு. இடிந்த அலங்கம் கட்டப்பட்டது. மக்கள் அவர் பேச்சை கேட்டாங்க. சத்துருக்கள் அடங்கினாருங்க. மேல்மேலும் உயர்ந்தார். பானபாத்திரக்காரர் ஆளுநராய் மாறி அவருக்கு தேவையான ஐஸ்வர்யம், கனம், மகிமை எல்லாவற்றையும் தேவகரம் கொண்டு வந்து சேர்த்தது. அதற்கு காரணம் தேவனுக்காக அவர் எடுத்த தீர்மானம் மட்டுமே. ஆறாவதாக உபாகமம் 5:15. இந்த இடத்தில் தேவனுடைய கரம்
விடுவிக்கும் வல்லமை கொண்ட கரமாயிருந்தது. ஓங்கிய புயம் வல்ல கரத்தினாலே இஸ்ரவேலர்களை மிகப்பெரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து உலகத்திற்கே அவர்களை சாட்சியாக வைத்தார். தேவகரம் நம்மோடு இருக்க என்ன வழி? தேவ சித்தம் என்னது என்று அறிந்து உணர்ந்து அதன்படி செய்யும் போது, தேவனுக்காக ஒரு தெளிவான தீர்மானத்தை எடுக்கும் போது, நம் வாழ்நாள் முழுவதும் அடுத்தடுத்த ஸ்தானங்களுக்கு செல்லத்தக்கதாக தேவனுடைய கரம் நம்மோடு இருக்குங்க. இதற்காக நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டியது, தேவரீர் எனக்கு குறித்த மேன்மை என்னிடத்தில் வர தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸையும் எல்லாவற்றையும் எனக்கு தாரும் என்று ஜெபிக்கணுங்க. நம்மளுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, சாட்சியா இருக்க தேவனுடைய வல்லமையுள்ள சத்துவம் நம்மை ஜெயிக்க வைக்க எப்பொழுதும் தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறது அவசியமா இருக்குதுங்க. நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், அமைக்க தேவையானதை தாருமையா, அமைத்த பின் இயங்க பொருத்தமானதை தருவீராக. நீரே தேவன் என்று என் மூலம் உலகம் அறிந்து கொள்ள என்னை சாட்சியாக வைப்பீராக சொல்லி கேட்கும் போது தேவக்கரம் நம்மோடு இருக்கும். அவர் சகலவற்றையும் ஆளுகிறவர். எல்லாமே அவர் கரத்தால் ஆகும். ஐஸ்வர்யம், கனம், சத்துவம், வல்லமை, மேன்மையும் பலப்படுத்தவும் அவர் கரம் ஆகும். அது உங்களோடு இருந்து தொடர்ந்து உங்க வாழ்க்கையில் நடத்தி மேன்மையான காரியங்களை செய்து இம்மையிலும் மறுமையிலும் நீங்களும் உண்மை சுற்றியுள்ளவர்களும் ஆசீர்வாதமாய் இருக்க தேவ கரம் உங்களோடு இருப்பதாக. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என் வாழ்நாளெல்லாம் உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கத்தக்கதாக உம்முடைய சித்தத்தை தெளிவாய் அறிந்து செய்யவும் உமக்கென்று தீர்மானம் எடுக்கவும் எனக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு உம்மை நோக்கி பார்க்கிறேன். கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருகிற தேவனே, எல்லா சூழ்நிலையிலும் உம்மை கனப்படுத்தவும் உமக்கு சாட்சியா இருக்கவும் எனக்கு கிருபை தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்தும் ஜீசஸ் விஷன்.